இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொள்ளு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு, 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச விழுதையும் இதிலேயே சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு தக்காளி இதிலே புளிஞ்சு விட்டுக்கலாம். கையாலே புளிஞ்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கரைச்சி வச்சது புளி தண்ணி இதுவே ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் 1 ஸ்பூன். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததும் இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு.